ஹாய் ஆல். இன்றைக்கி ஹேர் ஆக்சசரிஸ் மேக்கிங் கிளாஸில் டே 1, அதாவது இன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட்டு கிளாஸு. இந்த கிளாஸோட ஃபுல் டீட்டெயில் நான் ஆல்ரெடி எல்லாருக்குமே ஷேர் பண்ணியிருப்பேன். இந்த கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸ் தான். 15 டேஸ் கிளாஸு. இந்த வீடியோ ரெக்கார்டிங் கிளாஸ் வந்து உங்களுக்கு யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். ஓகேங்களா? யூடியூப்பில் அப்லோட் பண்ணுவேன். இந்த யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் யாருக்குமே ஷேர் பண்ண முடியாது. ஏன்னா நான் ப்ரைவேட்டாக தான் அப்லோட் பண்ணுவேன். நான் ஷேர் பண்ணுற லிங்க்கில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன் அப்படின்னா அவங்க மட்டும்தான் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி பார்க்க முடியும். வேறு யாருமே பார்க்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் 15 டேஸ் கிளாஸு. சிலபஸுமே நான் சென்ட் பண்ணியிருப்பேன். இது வந்து ஃப்ரீ டைம் லேர்னிங் தான். உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்த்து செஞ்சு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய பேருக்கு மெட்டீரியல் நாலேஜ் வந்து டவுட்ஸ் இருக்கலாம். ஒவ்வொரு கிளாஸுக்கும் ஸ்டார்டிங்கில் இதுக்கு என்னென்ன மெட்டீரியல் தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் அப்போ சொல்லிடுறேன். ஓகேவா? ஏன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா அளவு தெரியாமல் நீங்கள் அதிகமாக வாங்கிடுவீங்க. அதிகமாக வாங்கிட்டால் என்னாகும்? வேஸ்டேஜ் அதிகமாகும். அதனால் இப்போ ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்டார்ட் பண்ணுறப்போ முன்னாடி இந்த டாப்பிக்கில் இந்தந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிடுவேன். நீங்கள் அதை பார்த்து பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா 15 டேஸ் கிளாஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்டார்டிங்கில் சொன்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் ரைட் பண்ணிவிட்டு ஷாப்பில் போய் நீங்கள் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்மளோட சிலபஸ் பார்த்துடலாம். மெட்டீரியல் நாலேஜ், அலிகேட்டர் கிளிப்பில் 3 டிசைன் சொல்லி கொடுத்துருவேன். டிக்டாக் கிளிப்பில் 3 டிசைன், சென்டர் கிளிப்பில் 3 டிசைன், ஹேர் பேண்ட் 3 டிசைன்ஸ், கிட்ஸ் ஹெட் பேண்ட் 3 டிசைன், யூபின்ல 3 டிசைன், ஜடபில்லா 1 டிசைன், பனானா கிளிப் 1 டிசைன். ப்ரூச் பின் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் பிஸ்னஸாக எடுத்து கன்வெர்ட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே உங்களுக்கு இன்கம் வர்றதுக்கு, நிறைய இன்கம் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ரூச் பின்னில் 3 டிசைன் சொல்லி கொடுத்துருவேன். ஸ்க்ரன்ச்சீஸில் ஒரு 3 சைஸ், அதாவது ஸ்க்ரன்ச்சீஸில் வந்து நிறைய சைஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் 3 சைஸ் தான் பார்ப்பீங்க. ஸ்மாலு, மீடியம், லார்ஜ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பவுஸில் 2 டிசைன் அவைலபிளாக இருக்குது. ஒன்று வந்து நார்மல் பவுஸு, இன்னொன்று ஹேங்கிங் வச்ச பவுஸு. நெக்ஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். நீங்கள் இன்ஸ்டா, யூடியூப்பில் பிஸ்னஸ் எப்படி நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும், வீடியோஸ் எல்லாம் எப்படி எடுக்கணும், அப்புறம் எம்எஸ்எம்இ ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி அப்ளை பண்ணுறது, நீங்கள் எப்படி சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணுறதுங்கிற ஃபுல் டீட்டெயிலாக உங்களுக்கு 15 டேஸ் கிளாஸில் கவர் பண்ணிடுவேன். கிளாஸஸ் எல்லாம் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒன்றா, அதாவது ஒவ்வொரு கிளாஸும் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமும் நீங்கள் வந்து அதை மேக் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஒவ்வொரு டிசைனையுமே 2 வாட்டி மேக் பண்ணணும். ஓகேவா? புரியுதா உங்களுக்கு? 2 வாட்டி மேக் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். ப்ராக்டிஸ் பண்ண தான் நீட் ஃபினிஷிங் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஒவ்வொன்றையும் 2 வாட்டி நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த கிளாஸில் நம்ம வந்து சிலபஸ் வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து அலிகேட்டர் கிளிப் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாமா? இப்போ நமக்கு அலிகேட்டர் கிளிப் மேக்கிங்கில் 3 டிசைன் சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். 3 டிசைன் என்னென்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு அலிகேட்டர் கிளிப்பில் வந்து குந்தன் ஒர்க் எப்படி மேக் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ரிப்பன் வச்சு எப்படி மேக் பண்ணுறது, நெக்ஸ்ட்டு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வச்சு எப்படி மேக் பண்ணுறது. ஓகேங்களா? இதுக்கு வந்து தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னா, இந்த மாதிரி அலிகேட்டர் கிளிப் நமக்கு வந்து தேவைப்படும். இந்த மாதிரி ஸ்மால் சைஸ், பிக் சைஸில் 2 சைஸஸில் அவைலபிளாக இருக்குது. கோல்டன் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது, சில்வர் கலர்லேயும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு சூட்டபிளான கலர்ஸில் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பட்ஸ் நமக்கு வந்து தேவைப்படும். இதை நீங்கள் வந்து ஃபேன்சி ஸ்டோரில் கூட நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்ஸு தான் வாங்கணும்னு கிடையாது. நீங்கள் வேறு ஒரு பட்ஸு கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த பட்ஸ் தான் வாங்கணும்னு இல்லை. இப்போ நான் வந்து கிளாஸஸ், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் மேக்கிங் கிளாஸும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து நம்மக்கிட்டே வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் அந்த கிளாஸுமே. இப்போ நான் வந்து என்னோடய கையால் மேக் பண்ண ஃப்ளவர்ஸ் இது எல்லாமே. இது வந்து ப்ளூம்டு ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க. இது வந்து நம்ம பேஜில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேக் பண்ணி நீங்கள் வந்து ஹைலைட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. இது வந்து ப்ளூம்டு ஜாஸ்மின், அதாவது ஃபோம் ஷீட்டில் மேக் பண்ணது. இதுவுமே ஃபோம் ஷீட்டு, கிளிட்டர் ஷீட்டில் மேக் பண்ண ரோஸ். ஓகேங்களா? இது எல்லாம் மேக் பண்ணுறது நீங்கள் இது தனி கிளாஸில் வரும். நீங்கள் வேணும் அப்படின்னா நம்மக்கிட்டே லேர்ன் பண்ணிக்கலாம். அதோட ஃபீஸுமே ஜஸ்ட் 999க்கு நம்ம வந்து இந்த கிளாஸஸ் வந்து எடுக்கிறோம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதை வந்து ரெடிமேடாக உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அதை கூட நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இந்த 2 முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ரிப்பனில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. ஸ்மால் சைஸ்லேயும் இருக்குது, பிக் சைஸ்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து இப்போ பிகினராக இருக்கிறப்போ ஸ்மால் சைஸே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து B7000 க்ளூ, இந்த மாதிரி கட்டர், நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் MDF போர்டு கூட எடுத்துக்கலாம். ஓகேங்களா? MDF போர்டு வந்து உடன் போர்டு, ஸ்மால்ஸ் நிறைய சைஸஸில் வேரி ஆகும். நீங்கள் வந்து பிகினராக இருக்கிறப்போ இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட் நீங்கள் வந்து எடுக்கிறது ரொம்பவே நல்லது. இந்த பிளாஸ்டிக் ஷீட்டோட நேம் வந்து நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மாடல் வந்து என்ன பார்க்க போகிறோம், குந்தன் ஒர்க் வச்சு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு மாடல் வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வச்சு, தேர்ட் மாடல் வந்து ரிப்பனை வச்சு. ஓகேவா? இதுதான் குந்தன் ஸ்டோன். இந்த மாதிரி நிறைய சைஸஸ் அண்ட் நிறைய கலர்ஸில் நமக்கு குந்தன் ஸ்டோன்ஸ் எல்லாமே வேரி ஆகும். நீங்கள் உங்களுக்கு சைஸ் தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து மேக்ஸிமம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப், ரவுண்ட் ஷேப், திலகம் ஷேப், மூன் ஷேப், இந்த மாதிரி நிறைய ஷேப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ஒரு 3 சைஸஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி தான் இருக்கும் குந்தன் ஸ்டோன்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து இந்த மூன் ஷேப்பில் தான் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இந்த மூன் ஷேப் தான் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப், ரவுண்ட் ஷேப் எதுலனாலும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பண்ணுறது அப்படியே பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் கிளாஸஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் ஒரு நோட்ஸ் மாதிரி எடுக்க சொல்லுவேன். அப்போது நீங்கள் வந்து தெளிவாக நான் எழுதி வந்து நோட்ஸ் வந்து சென்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் வந்து எழுதி வச்சு எனக்கு சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ இந்த மூன் ஷேப்பை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து அலிகேட்டர் கிளிப்பை வந்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து B7000 க்ளூ வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு டக்குன்னு காஞ்சிரும். கொஞ்சம் பார்த்து நீங்கள் வந்து B7000 க்ளூ யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து B7000 க்ளூ இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்லாம் ஒட்டுறப்போ வந்து க்ளூ பென்னுன்னு சொல்லுவாங்க, அதை கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் க்ளூ பென்னுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு க்ளூ அப்ளை பண்ணுற மாதிரி எடுத்துகிட்டு நம்ம வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த ஷீட் என்கிட்ட இல்லை. நான் அப்புறம் கிடச்சிதுன்னா நான் வந்து எடுத்து வைக்கிறேன். காணாமல் போச்சு. கிடச்சிதுன்னா எடுத்து வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி அலிகேட்டர் கிளிப்பில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்ளூ பெனில் நம்ம இதை மாதிரி ஸ்டோன்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இப்போ நான் வந்து அந்த க்ளூ வந்து என்கிட்ட இல்லாததால் நான் வந்து கையிலே ஒட்டி காமிக்கிறேன். ஓகேவா? இந்த மாதிரி இப்போ நீங்கள் பிகினராக இருக்கிறீங்கன்னா இதை வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து லைன் பை லைனாக நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒட்டணும். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி லைன் பை லைனாக ஒட்டணும். இதில் நிறைய டிசைன்ஸ் வந்து கஸ்டமைசேஷன் கேட்பாங்க. நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணணும். ஓகேவா? இப்போ நான் ஒரே ஒரு டிசைன் தான், நான் ஒவ்வொரு மாடல்லையும் ஒவ்வொரு டிசைன் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அதே ஃபாலோ பண்ணாலே போதும். ஓகேவா? இங்கே இதே தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. உங்களோட கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி உங்கள்கிட்ட இருக்கிறத வச்சு கூட நீங்கள் பண்ணால் சரி. ஆனால் இதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே நான் பண்ண சொல்லி கொடுக்குறத பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகேவா? இப்போ நிறைய டிசைன்ஸ் வந்து கூகுளில் நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே கிடைக்கும். இந்த மாதிரி கையிலலாம் க்ளூ ஆகும். நீங்கள் பிகினராக இருக்கிறப்ப எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை க்ளூ பென் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி லைன் பை லைனாக ஒட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு குந்தன் அலிகேட்டர் கிளிப் வந்து ரெடி ஆயிரும். இதில் நீங்கள் வந்து 2 பேராக மேக் பண்ணணும். ஓகேவா? அதாவது 2 பேர், அதாவது பேராக நீங்கள் வந்து அலிகேட்டர் கிளிப்பில் மேக் பண்ணி, இது ஒன்று, இன்னொரு பேர் இதே மாதிரி இதே டிசைனில் திருப்பி ஒரு வாட்டி மேக் பண்ணி காமிக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு குந்தன் அலிகேட்டர் கிளிப்பு இப்போ நமக்கு ரெடி. இதை நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ஓகேவா? நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு
நல்லா காஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு டிசைன் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை வச்சு மேக் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு டிசைனுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஷீட்டை வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்து கட்டர் ஆர் சிசர் வச்சு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேவா? நல்லா பெருசாகவே நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெருசாகவே உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஓகேவா? கட் பண்ணி எடுத்துட்டு திருப்பி நம்ம B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு B7000 க்ளூ வந்து அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம பட்ஸை எடுத்து நீங்கள் ஸ்டெம்ப் இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்டெம்ப் இருந்தாலும் நீங்கள் பட்ஸை வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் எப்படி ஒட்டுறான்னு பாருங்கள். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் வந்து ஒட்டணும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் ஒட்டினோம் அப்படின்னா நமக்கு ஒரு 5 பட்ஸ் வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும். ஓகேவா? 5 பட்ஸ் ஒட்டினதுக்கப்புறம் உள்பக்கமாக நல்லா க்ளூ வந்து அந்த பட்ஸில் படுற மாதிரி நல்லா க்ளூ வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரோஸ் மேக்கிங்கை ஒரு குட்டி ரோஸு இல்லை புல்லியன் ஃப்ளவருன்னு சொல்லுவாங்கள்ல, நிறைய டிசைன்ஸில் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை இந்த மாதிரி நீங்கள் சென்டரில் வைக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி சென்டரில் வச்சுருங்க. நல்லா அழுத்தி உள்ளே வச்சிடலாம் நீங்கள். ஓகேவா? நகலும் அப்புறம் நம்ம கட் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம். இப்போ நமக்கு கேப் விழுந்துருச்சு. அந்த கேப்பில் நம்ம இன்னொரு ஃப்ளவரை வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம இந்த க்ளூ வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள். உடனே வந்து அதோட கேப்பை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இல்லைன்னா இந்த மாதிரி அங்கங்கே வந்து ஒட்டிக்கிட்டு இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா பெர்ஃபெக்டாக ஒட்டிட்டு இதை பார்க்குறதுக்கே பாருங்கள் ரொம்பவே அழகாக நீட்டாக ஒரு லுக்கில் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க ஒரு 10 மினிட்ஸ், அதாவது ஒரு 1/2 hour 10 மினிட்ஸ் உங்களுக்கு எவ்வளோ டைம் கிடைக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ண விட்டுருங்க. இப்போ எனக்கு வீடியோக்காக டைம் இல்லைங்கிறதுனால நான் வந்து கட் பண்ணிடுறேன். இப்போ எக்ஸஸாக அங்கங்கே இருக்கிறத நீங்கள் வந்து கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொஞ்சம் பார்த்து கவனமாக வந்து கட் பண்ணுங்கள். வேறு எதையும் அந்த ஃப்ளவர்ஸை வந்து கட் பண்ணிடாதீங்க. ஓகேவா? கட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸஸாக இருக்குல்ல இந்த பக்கம் நல்லா நீங்கள் டைம் இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி எக்ஸஸாக நிறையாவே இருக்கும். அதை எல்லாத்தையும் நீங்கள் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறாணும். ஓகேவா? இந்த மாதிரி சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டு நீங்கள் வந்து கட் பண்ணால் தான் உங்களுக்கு நீட் ஃபினிஷிங் வந்து கிடைக்கும். ஓகேவா? பேக் சைடு வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வந்து MDF போர்டு யூஸ் பண்ணாலும் நம்ம வந்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் MDF போர்டு இருக்கும். அதை சுற்றி இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸை வச்சுட்டு இந்த மாதிரி MDF போர்டு இந்த பிளாஸ்டிக் ஷீட்டில் வந்து இந்த மாதிரி க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்க. ஓகேவா? க்ளூ அப்ளை பண்ணிட்டு ஒரு அலிகேட்டர் கிளிப்பை எடுத்து இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஒட்டி வச்சுட்டு நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ஓகேவா? நல்லா ட்ரை பண்ண விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரில் உங்களுக்கு ஒரு கிளிப்பு வந்து ரெடி ஆயிரும். தெரியுதா உங்களுக்கு? நல்லா அந்த கிளிட்டர் எல்லாம் சைட்லலாம் இது பண்ணி சூப்பராக இருக்குது. இந்த இது வந்து நீங்கள் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பேக் சைடு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து கட் பண்ணணும். ஓகேவா? இந்த மாதிரி இன்னொரு பேர் இதை மாதிரி இன்னொன்று நீங்கள் வந்து பண்ணி எனக்கு சென்ட் பண்ணணும். ஓகேவா?
நெக்ஸ்ட்டு தேர்டு டிசைன் வந்து இந்த ரிப்பனில் பண்ணலாமா? தேர்டு டிசைன் உங்களுக்கு பிடிச்சமான கலரில் ரிப்பன் வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த மாதிரி அந்த சைஸ், அதாவது இந்த உங்களோட இந்த இவ்வளோதுக்கு நீங்கள் வந்து இவ்வளோ ஒரு பவ் வர மாதிரி, ஓகேவா? இவ்வளோது இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும். நம்ம இந்த மாதிரி ஒரு மடிப்பு இந்த பக்கம் இதை பிடிச்சிக்கிட்டு அப்புறம் இந்த மாதிரி ஒரு மடிப்பு, ஓகேவா? மடித்து வச்சுட்டு இந்த மாதிரி நான் பண்ணுறேன்ல, ரெண்டு பக்கமும் மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு க்ளூ போட்டுக்கலாம், ஓகேவா? இதுக்கு பதில் நீங்கள் வந்து ஹாட் க்ளூ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் பிடிச்சி வச்சுக்கோங்க, ஓகேவா? கொஞ்சம் நேரம் இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. இல்லை துணி காய போடுற கிளிப்பை வச்சு லைட்டாக மாட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா அது நல்லா ட்ரை ஆயிரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி தெரியுதா உங்களுக்கு? இந்த ரெண்டையும் இப்படி பிடிச்சி இப்படி பண்ணிவிட்டு, அதாவது இப்படி நீங்கள் உங்களுக்கு கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி இப்படி வந்து பண்ணுங்கள், ஓகேவா? க்ளூ வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் பண்ணுங்கள். இந்த மாதிரி பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ரிப்பன் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த பிடிச்ச இடத்துல கொஞ்சமாக சுற்றி க்ளூ வந்து திருப்பி அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேவா? திருப்பி அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எக்ஸஸாக இருக்கிற இதை கட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுங்கள், ஓகேவா? ட்ரை ஆகாமல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பவு மாதிரி கிடைக்கும். இந்த மாதிரி பவு மாதிரி நான் எப்படி ரெடி பண்ணான்னு சொன்னேன். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் மடிச்சுட்டு அப்புறம் இந்த பக்கம் மடிச்சுட்டு க்ளூ அப்ளை பண்ணிட்டு கொஞ்சமாக நீங்கள் கட் பண்ணிவிட்டு இப்படி சுற்றி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இந்த அலிகேட்டர் கிளிப்பில் நம்ம இப்படி ஒட்ட போகிறோம், ஓகேவா? ஃபுல்லாக அலிகேட்டர் கிளிப்பில் நல்லா வந்து க்ளூ வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நம்ம வந்து இது சென்டரில் இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் வந்து நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம சென்டரில் ஒரு ஸ்டோன், அதாவது ஃப்ளவர் ஸ்டோன் வந்து ஒட்டினதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி தான் கிளிப்பு வந்து இருக்கும். இதை நீங்கள் வந்து பெரிய ரிப்பனில் கூட நீங்கள் வந்து மேக் பண்ணலாம், ஓகேவா? இப்போ நம்ம வந்து வெயிட் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து இந்த கிளாஸில் உங்களுக்கு சிலபஸ் அண்ட் 3 அலிகேட்டர் கிளிப் டிசைன்ஸ் நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். தெரியுதா உங்களுக்கு? இந்த ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரை வச்சு நெக்ஸ்ட்டு குந்தன் ஒர்க் அண்ட் நெக்ஸ்ட்டு ரிப்பனை வச்சு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த 3லையும் நீங்கள் பேராக வந்து மேக் பண்ணி எனக்கு அனுப்பணும், ஓகேவா? இந்த மாதிரி இன்னொரு பேர், அப்புறம் இந்த மாதிரி இன்னொரு பேர், இந்த மாதிரி இன்னொரு பேர். இந்த குந்தனில் மட்டும் உங்கள்கிட்ட அவைலபிளாக இருக்கிற ஸ்டோன்ஸை வச்சு நீங்கள் மேக் பண்ணி செஞ்சு சென்ட் பண்ணால் போதும், ஓகேவா? இந்த 3 இன்றைக்கான கிளாஸில் பார்த்துருக்கோம். சிலபஸ் வந்து நீட்டாக எழுதி சென்ட் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த 3 மேக் பண்ணி சென்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? இன்றைக்கான கிளாஸஸ் எல்லாமே அவ்வளோதான். நாளைக்கான கிளாஸஸில் டிக்டாக் கிளிப்பில் 3 டிசைன் சொல்லி கொடுக்குறேன், ஓகேவா? பாய்.